என்னடா ஃபைனான்ஸ் சேனலில் சயின்ஸ் ஃபிக்ஷன் கண்டென்ட்டா அப்படின்னு குழம்ப வேண்டாம். இது சேம் ஓல்ட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கண்டென்ட் தான். ஆனால் புது பெர்ஸ்பெக்டிவில், பழைய சரக்கு புது பாட்டில். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ஒரு எடுத்துக்காட்டில் இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு வயசு 30. உங்களால் மாதம் 25,000 ரூபாய் சேமிக்க முடியுது. ஷார்ட் டேர்மில் வாலட்டைலாக இருந்தாலும் லாங் டேர்மில் 12% வரை வளர்ச்சி கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால உங்கள் சேமிப்பை எக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மாதம் 25,000னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய். அந்த 3 லட்சம் வருஷத்துக்கு 12% வளருது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் டிசிப்ளின்டாக ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக செஞ்சுட்டே வரீங்க. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தா இங்கே காட்டியிருக்கிற மாதிரி டான்னு ஒவ்வொரு வருஷமும் ஃபிக்ஸடாக வளர்ந்துட்டே வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ். அதில் வருஷம் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வளராது. பல வருஷம் மேலே போகலாம், சில வருஷம் கீழே போகலாம். ஆனால் லாங் டேர்மில் ஆன் ஆவரேஜ் 12% வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கலாம். அந்த வளர்ச்சியை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஃபிக்ஸ்டாக வர்ற மாதிரி போட்டிருக்கிறோம். முதல் வருஷ வளர்ச்சி 36,000, ரெண்டாவது வருஷம் 76,000, 6வது வருஷம் முடிவில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ 27 லட்சத்துக்கு வளர்ந்துருக்கும். 7வது வருஷம் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது பாருங்கள். வருஷம் பண்ணுற மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் 3 லட்சம் சேமித்து முதலீடு பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் மொத்த முதலீடுலேருந்து வர்ற வளர்ச்சியும் 3 லட்சத்தை தாண்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எசென்ஷியலாக உங்களோட க்ளோன் ஒன்றை உருவாக்கிட்டீங்க. உங்கள் க்ளோனும் உங்களுக்கு ஈக்குவலாக சேமிக்குது. இப்போ 7வது வருஷத்துலேருந்து நீங்களும் உங்கள் க்ளோனும் சேர்ந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை, அதாவது மொத்த முதலீடை வளர்க்குறீங்க. 10வது வருஷம் பாருங்கள், அடுத்த மேஜிக். உங்கள் முதலீடோட வளர்ச்சி 6 லட்சம். அப்படின்னா உங்களை மாதிரி 2 க்ளோன்ஸ் வந்துட்டாங்க. அந்த 2 க்ளோன்ஸும் உங்களை மாதிரியே வருஷம் 3 லட்சம் சேமிக்கிறாங்க. முதல் க்ளோனை உருவாக்க உங்களுக்கு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ளோனும் நீங்களும் சேர்ந்து வேலை பார்த்ததுனால அடுத்த க்ளோனை உருவாக்க அதில் பாதி நாள் தான் ஆகுது. 3 வருஷத்தில் 2வது க்ளோனை உருவாக்கியாச்சு. இப்போ நீங்களும் இந்த 2 க்ளோன்ஸும் சேர்ந்து 3வது க்ளோனை உருவாக்குறீங்க. எந்திரன் படத்தில் சிட்டி ரோபாட் ஒரு க்ளோனை உருவாக்கி அது 2 ஆகி அப்புறம் 4 ஆகி ஒரு பெரிய ஆர்மியவே பில்ட் பண்ணுமே, அதே மாதிரி 14வது வருஷம் முடிவில் உங்ககிட்ட 4 க்ளோன்ஸ் இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவும் 1 கோடிக்கு வளர்ந்துருக்கும். அதை அப்படியே வளர விட்டோம்னா 20வது வருஷம் முடிவில் 9 க்ளோன்ஸ், 25வது வருஷம் முடிவில் 16 க்ளோன்ஸ், 30வது வருஷம் முடிவில் 29 க்ளோன்ஸ் அப்படின்னு வளர்ந்துருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவும் 8 கோடிக்கு மேலே வளர்ந்துருக்கும். ஸோ 30 வருஷத்தில் உங்களை மாதிரியே சேமிக்கக்கூடிய 29 க்ளோன்ஸை உருவாக்கியிருப்பீங்க. இங்கே சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். உங்கள் மந்த்லி சேவிங்ஸ் எவ்வளோ பலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் க்ளோனும் பலமாக இருக்கும். உங்களால் மாதம் 25,000 ரூபா சேமிக்க முடியலை, 10,000 தான் சேமிக்க முடியுது அப்படின்னா 6 வருஷத்தில் உருவாகிற உங்கள் க்ளோனும் அவ்வளோதான் சேமிக்க முடியும். அதனால் உங்களுக்கு அதிகமாக சேமிக்கிற க்ளோன் வேணும்னா நீங்களும் அதிகமாக சேமித்தா தான் முடியும். அடுத்த விஷயம், இந்த வளர்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முதல் க்ளோனை உருவாக்குறது தான் உள்ளதுலேயே ரொம்ப கஷ்டமான காரியம். 6 வருஷம் ஆகுது. ஏன்னா நீங்கள் தனியாளாக சேமிக்கிறீங்க, உங்களுக்கு உதவி இல்லை. ஆனால் முதல் க்ளோனை உருவாக்கின பிறகு அதோட உதவி உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த 2வது க்ளோனை உருவாக்குறதுக்கு அது ஈஸியாகுது. ஸோ இன்க்ரிமெண்டலாக அடுத்தடுத்து உருவாக்கப்படுற ஒவ்வொரு க்ளோனும் ஈஸியாகிட்டே போகுது. சார்லி மங்கர் சொல்லியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு 100,000 இஸ் த ஹார்டஸ்ட், தென் இட் கெட்ஸ் ஈஸியர். அதுதான் இது. அதனால் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கிற முதல் 6-7 வருஷம் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். பல்ல கடிச்சிட்டு உங்கள் ஃபஸ்ட்டு க்ளோனை உருவாக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் க்ளோன் ஆர்மியை உருவாக்குறது ஈஸி. அடுத்த விஷயம், நீங்கள் போதுமான க்ளோன்ஸை உருவாக்கிட்டீங்க, அவங்க உங்களுக்காக வேலை பார்த்து சேமிக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் சேமிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ 12 வருஷத்தில் 3 க்ளோன்ஸ் உருவாகி இருக்கும். அதுக்கப்புறம் சேமிக்கிற வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு பொறுப்பை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் ஜாலியாக செலவழிக்கலாம். அதுக்கான லக்ஸரி உங்களுக்கு இருக்கும். என்ன, சேமிக்கிற வேகம் கொஞ்சம் குறையும். 30 வருஷம் முடிவில் 8 கோடிக்கு பதிலாக 6 கோடி தான் இருக்கும். அது பரவாயில்ல, ஒன்றுத்தையும் அனுபவிக்காமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எங்கே கொண்டு போக போகிறோம்? லிவ் எ லிட்டில்ன மாதிரி கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம், தப்பு இல்லை. உங்கள் வளர்ச்சி 12% நீங்கள் அசியூம் பண்ணுறோம். ஆனால் 12% அச்சீவ் பண்ண முடியலை. நம்ம நேரத்துக்கு 10% தான் வருது. அப்போ என்ன ஆகும்? முதல் க்ளோன் உருவாக 6 வருஷத்துக்கு பதிலாக 7 வருஷம் ஆகியிருக்கும். 2வது க்ளோன் 11 வருஷம், 30 வருஷத்தில் 16 க்ளோன்ஸ் உருவாகியிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை, எதிர்பார்த்த 12%க்கு மேலே 14% வளர்ச்சி வருதுன்னு வைங்க. முதல் க்ளோனை 5 வருஷத்தில் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க.
30 வருஷத்தில் 50 க்ளோன்ஸ் உருவாக்கியிருப்பீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் உங்கள் பொட்டென்ஷியல். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளானிங்க்கு ஈஸியாக இருக்கும், சேமிக்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ஷீட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸில் இருக்கிறவங்க யூஎஸ் டேப்பில் இருக்கிற நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. $1 மில்லியன் அது பெரிய அமௌண்ட் ஆச்சே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன். உண்மையிலே அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்லை. மாதம் $1000 சேமிக்கிறீங்க, அது 10% ரேட்டில் வளருதுன்னா 23 வருஷத்தில் ஃபஸ்ட்டு மில்லியனை சேர்த்துருப்பீங்க. உங்களை மாதிரி சேமிக்கிற 8 க்ளோன்ஸையும் உருவாக்கியிருப்பீங்க. உங்களால் மாதம் $1000 மேலேயே சேமிக்க முடியும்னா இன்னும் சீக்கிரமாகவே $1 மில்லியன் சேர்த்துருக்க முடியும். இந்த ஷீட்டில் உங்கள் பிளான்ட் சேவிங்ஸை போட்டு உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, க்ளோன்ஸ் ஆர்மியை உருவாக்குற வேலையில் இறங்குங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.